பேங்க் லோன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன இருக்கும் அப்படின்னீங்கன்னா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்கம் டாக்குமெண்ட்ஸு, செகண்ட் பாயிண்ட் சிபில், தேர்ட் பாயிண்ட் நீங்கள் சிபில் கரெக்டாக சிபில் ஸ்கோர் நல்லாயிருக்கும், சிபில் ஸ்ட்ரிங்ஸ் வந்து நல்லா இருக்காது. அதாவது நீங்கள் லோன் எடுத்திருப்பீங்க, கட்டியிருப்பீங்க, அதாவது அந்த மாதத்தில் கட்டியிருப்பீங்க. அது ஏன்னா உங்களுக்கு 30 நாள்னா அவங்களுக்கு ஒரு இஎம்ஐ டேட் கொடுப்பாங்க. அந்த இஎம்ஐ டேட் அன்னைக்கு கிளியர் பண்ண மட்டும்தான் அது வந்து கரெக்டாக போகும். சிபில் ஸ்ட்ரிங்ஸ் வந்து சொல்லுவாங்க, அது சிபில் ஸ்ட்ரிங்ஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து டிபிடி டேஸ்ன்னு சொல்லுவாங்க, டிலே டேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து டிலே டேஸ் இருந்ததுன்னா லோன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து ஒரு இஎம்ஐ கூட பெண்டிங் வைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் பெண்டிங்கே இருக்கக்கூடாது. அதாவது உங்களுடைய டேட் 10ஆம் தேதி இஎம்ஐ டேட்னா 10ஆம் தேதி இஎம்ஐ கிளியர் ஆகணும். அது அப்போதான் வந்து சிபில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வந்து 10ஆம் தேதி கட்டுறப்பட்ட நான் அந்த மந்த் எண்டுக்குள்ளே கட்டுவேன், ஆனால் மாதம் நான் கிளியர் பண்ணுறேன், நான் கரெக்டாக தானே கட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கிறது கஷ்டம். அதே மாதிரி இன்கம் டாக்குமெண்ட், சில பேர் நான் வந்து ஒரு கார் லோன் வாங்கணும், ஒரு பர்சனல் லோன் வாங்கணும் அப்படின்னா இன்கம் டாக்குமெண்ட் மேண்டேட்டரியாக கேட்பாங்க. இல்லைன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வரும், பட் மோஸ்ட்லி ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஏன்னா நேஷனலைஸ் பேங்க்லலாம் இன்கம் டாக்குமெண்ட் இல்லாமல் எந்த லோனுமே கிடைக்காது. அது மேண்டேட்ரி. அவங்களுக்கு நார்ம்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும். அவங்க நார்ம்ஸை டிவைட் பண்ணி எந்த இதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் வச்சிருப்பாங்க, அந்த டாக்குமெண்ட்ல இதெல்லாம் இருந்தால் அவங்க லோன் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அது இல்லைன்னா லோன் பண்ண மாட்டாங்க. அதனால அந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும். பர்சனல் லோன் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்கம் ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் எல்லா பேங்க்ஸுமே பண்ணுறாங்க. சில என்பிஎஃப்சிஸில் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் நல்லா இருந்தால் பண்ணுவாங்க. அதனால ரிஜெக்ட் ஆகிற வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். நீங்கள் இன்கம் டாக்குமெண்ட் இல்லாமல் ஒரு பர்சனல் லோன் எடுக்கிறீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து பேராமீட்டர்ஸ் ஜாஸ்தியாக பார்ப்பாங்க. சொந்த வீடு இருக்கான்னு பார்ப்பாங்க, உங்களுடைய பேங்கிங் டிரான்சாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, உங்களுடைய பிஸ்னஸ் மாடியூல் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி லோன்ஸும் வந்து இன்கம் டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இன்கம் டாக்குமெண்ட் இல்லாமல் நீங்கள் 1 கோடி வேணும், 1.5 கோடி வேணும்னு கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துலேயுமே வந்து ப்ராப்பர்ட்டி வச்சு தானே தரீங்க, எதுக்கு நீங்கள் இன்கம்ல பார்க்குறீங்க அப்படின்ட்டு. அவங்க பேங்க்ஸோ இல்லை என்பிஎஃப்சிஸோ ப்ரைவேட் ஃபண்டர்ஸோ யாருமே வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை பார்க்கறது இல்லை. அவங்களுக்கு தேவை கொடுத்த பணத்துக்கு திருப்பி வரணும், வட்டியோடு வரணும், அது மட்டும்தான். அது தெரியாமல் நான் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், என்ன ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது. இது ஒரு லோன். அவங்க லோன்றது செக்யூரிட்டிக்காக மட்டும்தான் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியோ உங்களுடைய வண்டியோ உங்களுடைய வாகனத்தையோ எதையோ வந்து அவங்க அடமானமாக எடுக்கிறாங்களே தவிர்த்து உங்களுக்கு மற்றபடி எந்த காரணமும் கிடையாது. அவங்க லோன் ஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்கம் டாக்குமெண்ட் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி சிபில் கண்டிப்பாக இருக்கணும். சிபில் வந்து இந்தியாவில் வந்து நார்ம்ஸ் அது மாதிரி வச்சுருக்காங்க. அது இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாகவே இந்த ப்ராசஸ் வச்சுருக்காங்க. நிறைய கம்பெனிஸ் இருக்கு. எக்ஸ்பெரியன்ற கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால எந்த கம்பெனியுமே வந்து எந்த பேங்க்ஸுமே வந்து சிபில் பார்க்காம பண்ண மாட்டாங்க. பிரைவேட் லெண்டர்ஸ் கூட இப்போ வந்து சிபில் பார்த்துட்டு தான் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப கோர் டிஃபால்ட்டாக இருந்தால் பண்ண மாட்டாங்க. இல்லை இருந்தாலும் கண்டிப்பாக சிபில் ஓரளவுக்கு இருந்தால் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் சிபில்ன்றது மேண்டேட்டரியாக இருக்கணும். மேலும் தகவலுக்கு கிரெடிட் கேபிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய தகவல் தெரியும் அப்படின்னா நேராக பேசி எனக்கு தெரிஞ்சுக்கணும், எனக்கு லோன் அப்ரூவல் வாங்கணும், அப்ரூவல் எப்படியெல்லாம் வாங்கலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நேராக பேசுங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா நான் உங்களுக்கு தகவல் தரேன், சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக கொடுக்க முடியும். தேங்க்யூ.